ஊரில் பொன்கொடு தீவு என்ற பெயர் திரிவுபட்டதாக நான் படித்திருக்கிறேன். காரணம், அந்த மண்ணின் மகிமையை பறைசாற்றிய மன்னர் தளியசிங்க மன்னா அவர்களுடைய புத்தகங்களை நான் இளைஞனாக இருக்கும் பொழுது படித்திருக்கிறேன். எந்த பெரிய மாபெரும் இயக்கத்தை அவர் நடத்தியிருக்கிறார். இன்று எமது சமுதாய வீழ்ச்சிக்கு அத்திவாரமிட்ட அந்த சீர்கட்டு போன்ற சமுதாயத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அவர் பல வழிகளிலும் முயன்றார். அதன் பலன் அவர் அதில் வெற்றி பெறவில்லை, தன் உயிரை மாய்த்து கொண்டார். அந்த வகையிலே திரு அமரர் தளியசிங்கம் மட்டுமல்ல, அவரது சகோதரர் பொன்னம்பலம், கவிஞர் வில்வரத்தினம் ஆகிய பெருமக்கள் ஆற்றிய பங்களிப்புகளை அறிவேன். அது மட்டுமல்ல, பொன் சுந்தரலிங்கம் அவர்கள் திவ்ய ஜீவன சங்கத்தில் இசைக்கலைஞர் இளங்கலைஞர் மன்றத்தை உருவாக்கி அவர் யாழ்ப்பாணத்து மக்களுக்கு செய்த சேவையை யான் அறிவேன். வில்லுப்பாட்டு ஆர்வம் அவர்கள், இந்த பெருமக்கள் எல்லாம் அந்த மண்ணின் மைந்தர்கள். இங்கே பொன்கொடு தீவு காட்டு வழி கிராமம் என்று அழகாக திரு கருணலிங்கம் குறிப்பிட்டார். அந்த அழகான கிராமத்தை தீவு பகுதிகளின் கருத்தத்தை வழங்கப்படுத்தினார். ஒருமுறை ஆனந்தவியலன் மணியன் அவர்கள் ஆசிரியராக இருந்த பொழுது இலங்கைக்கு வந்தார். அவர் சித்திரன் ஆசிரியரை பேட்டி கண்ட பொழுது கேட்டார், இலங்கையை பற்றி நீங்கள் ஒரு வரியில் கூறுங்கள் என்று. அவர் கூறினார். சித்திரன் ஆசிரியர் சுந்தர் கூறினார், நாற்புறமும் கடல் சூழ்ந்த இலங்கை தீவு, ஆனால் மீன் தகரத்தில் அடைக்கப்பட்ட மீனை இன்னும் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார். இதையே குறிப்பிடுகிறேன் என்றால், உங்களுக்கு தெரியும், லெமோரியா கண்டத்தின் சிதறலால் ஏற்பட்ட நமது நாட்டில் இணைந்தும் விரிந்தும் இருக்கும் இந்த தீவு கூட்டங்கள் எல்லாம் இலங்கையே ஒரு தீவாகத்தான் உடைந்து போயிருக்கிறது. அந்த வகையிலே தலைவர் குறிப்பிட்டார், அந்த மக்கள் எதிர்நோக்கும் கஷ்டங்களை நிச்சயமாக நாங்கள் செய்த பிறவி பயணம் என்னவோ இங்கு வந்து 3 வேளை சாப்பிடுகிறோம். அந்த மக்களை நாங்கள் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். அரசியலில் காலடி எடுத்து வைக்காவிட்டாலும் நடந்து போன சம்பவங்களை மறந்து இப்பொழுது அங்கே மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறவுகளுக்கு நாங்கள் கை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கொள்கையில் அடியிடம் இருக்கிறது. சில பேருக்கு அது உடன்பாடாக இருக்கும். காரணம், நாங்கள் இங்கிருந்து கொண்டு அங்கு மழை பெய்யும் பொழுது குடை பிடிக்க முடியாது. மக்களோடு மக்களாக வாழ்பவன் தலைவன். அந்த வகையிலே என்றால் இங்கிருந்து கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செய்வோம் என்று ஒரு திட்ட சங்கத்தை கொண்டு எழுத்தாளர் இலங்கையர் கன்னட சபை அரியத்தினம் ஐயா அவர்களை நான் அவரை அறிந்தது நண்பர் ராஜகோபால் ஊடாக. அவர் இந்த விழாவில் இருந்து கலந்து கொள்ள வேண்டியிருந்தது. தவிர்க்க முடியாமல் அவர் இன்னொரு விழாவில் கலந்து கொள்கிறார். திரு அரியத்தினம் அவர்கள் எழுதியிருக்கும் இந்த நூலை நீங்கள் படிக்கும் பொழுது அவர் மனத்திலே கிளர்ந்தெழுந்திருக்கும் அந்த உத்வேகம் என்னவென்றால், நாங்கள் தமிழர், ராவணன் தமிழன், ஆரியன் பாலியும் கம்மனுக்கும் இடைப்பட்ட அந்த போட்டியிலே ராமாயணத்தில் பாலி வந்து ஆரியரை முன்னோக்க, கம்பர் தமிழரை முன்னோக்கிறார். இந்த வகையிலே ராவணனை அவரது சிவபக்தனாக, உங்களுக்கு தெரியும், மிக கொடியவனாக, அத்தத்தர உடையவனாக, கற்பனா ரீதியில் சித்தரிக்கப்பட்ட இலங்கேஸ்வரன் எனப்பட்ட அந்த ராவணன் ஒரு அரும்பெரும் சிவபக்தன். அது மட்டுமல்ல, மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தவன். சாஸ்திர சம்பிரதாயங்களிலும் மூலிகை வைத்தியத்திலும் அவர் ஈடுபாடு கொண்டிருந்தவர். இதையும் ஆசிரியர் அழகாக எடுத்துக் கூறுகிறார். நூலை பற்றி விமர்சிப்பது அடியனின் கடமை அல்ல, அதை செய்வதற்கு இங்கே பெருமக்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒரு திறவுகோலாக அந்த புத்தகத்தை பற்றி கூறுகிறேன். இதைத்தான் கம்பர் கூறினார். யாமறிந்த புலவர்களிலே கம்பரை போல் பாரதி கூறினார். கம்பரை போல், இளங்கோவை போல், யாமறிந்த புலவர்களிலே கம்பரை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் யாங்களுமே கண்டதில்லை என்று போய்விட்டு அவர் போகவில்லை. உண்மை, சத்தியமாக கூறுகிறார், உண்மை என்று கூறுகிறார், அடித்து கூறுகிறார் கம்பன். இந்த பாரதி மன்னிக்கவும், இந்த வகையிலே பாரதி கூறும் அந்த கம்பன் உருவாக்கின கதாபாத்திரம் நன்கு சித்தரிக்கப்பட்ட ஒரு
அந்த கதாபாத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம், அதன் வடிவம், அதன் முயற்சி அத்தனையும் இந்த ராவணன் என்று கூறப்படும் லங்கேஸ்வரனை சாருகிறது. திரு அரியத்திரம் அவர்கள் மிக கெட்டிக்காரன். காரணம் என்னவென்றால், மாதா பிதா குரு தெய்வம் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். அவர் அந்த நூலிலே முகப்பில் அவர் என்ன கூறுகிறார் என்றால், முதலில் அவர் வணங்குகிறார், தமிழ் தாயை வணக்கம் செய்கிறார். ஆம், அந்த பேசும் மொழி அவரது உள்ளத்திலே எவ்வளவு விசுவரூபம் எடுத்திருக்கிறது என்பதை அந்த நூலிலே நான் காண்கிறேன். என் சனமே எண்ணினமே இழந்துவிட்ட உறவுகளுக்காக இந்த நூல் சமர்ப்பணம் என்று இரண்டாவதாக கூறுகிறார். பாருங்கள், முதலில் அவர் தமிழ் தாயை உயர்த்துகிறார், பின்னர் என் சனமே எண்ணினமே இழந்துவிட்ட உறவுகளுக்கு, உறந்துவிட்ட பேருறவுகளுக்கு, அளப்பெரிய உறவுகளை இழந்துவிட்டோம், அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறார். அடுத்ததாக கந்ததாய் வணக்கத்தை கூறுகிறார். இந்த முப்பரிமாண நிகழ்விலே அவர் தமிழுக்கும் இழந்துவிட்ட உறவுகளுக்கும், அதாவது அழிந்தவர்கள், அங்கே வருந்தி கொண்டிருப்பவர்கள் அனைவரையும் சேர்த்து பேர் உறவுகள் என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த வகையிலே இந்த மூன்று அம்சத்தையும் நான் பார்த்த பொழுது மிக மகிழ்ச்சி அடைந்தேன். ஒரு எழுத்தாளர் என்பவன் எவ்வளவு தூரம் தன் மனத்திலே மொழியை, உறவுகளை, தந்ததாயை பேடுகிறார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்று கூறிக்கொண்டு, இங்கே திரு சண்முகலிங்கம் ஐயா குறிப்பிட்டது போல அவர் படைத்திருக்கும் இந்த ஆராய்ச்சி நூலை வாங்கி தயவு செய்து அந்த எழுத்தாளருக்கு மட்டுமல்ல, அவர் பணத்துக்காக இதை எழுதவில்லை, அது மட்டும் தெரிகிறது. காரணம், அழகான அந்த புத்தகத்தை அச்சிட்ட கருத்துக்கள், ஆராய்ச்சி கருத்துக்கள் நீங்கள் படிக்கும் பொழுது இங்கே விமர்சகர்கள், திறனாய்வாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களுக்கு அந்த புத்தகத்தை பற்றி விளங்கப்படுத்துவார்கள் என்று கூறிக்கொண்டு, இங்கே வந்திருக்கும் பேச்சாளர் பெருமக்கள் யாராவது சபையில் இருந்தால் அவர்களையும் அந்த அமர்வாறு அன்பாக கேட்டுக்கொண்டு, முதலிலே